அனைவருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சுட்டு போனால் அந்த பாய்லால நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்க இதை பார்த்து ஹீரோயின் ஓடி வந்து ஒரு மிதிக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோடு இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நில்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கத்துறாங்க, ஹலோ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னு. அவங்க உடனே சாரி மன்னிச்சிருங்க, அவரை பார்க்குறதுக்கு என்னோட பழைய ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, அதான் ஹக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, பழைய ஃப்ரெண்டு மாதிரி இருந்தா நீ ஹக் பண்ணுவியா அப்படின்னு சண்டைக்கு போக ஹீரோ பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துடுறான். வந்துட்டு எதுக்கு இப்படி நீ கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். எல்லாமே ஒன்னால தான் வந்துச்சு, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ அன்பா நடந்துக்கிற, அதான் உன்கிட்ட இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ யாருக்கும் பொறாமையா இருக்கு போல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் மறைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஹோட்டலை பற்றி நிறைய பேர் நம்ம விளாக் போட சொல்லியிருந்தோமே, அதில் பெஸ்ட்டான விளாக் எது நீ செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் முறைச்சிட்டே வந்து அதே கோவத்தோட நைட்டு முழுக்க உட்காந்து எல்லா விளாகையும் செக் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு வந்து ஷியா கிட்ட கொடுத்தா ஷியா கேட்குறா, அடிப்பாவி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இந்த வேலை பார்த்தியா, என்னாலாம் முடியாதுடா அப்படின்னு அங்கேருந்து போகும்போது, சுபா இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நான் லீவ் போட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் பெட்டில் போய் படுத்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. உனக்கு என்னடா வேணும்? அது பாஸ் இன்னைக்கு நம்மளோட ஹோட்டலுக்கு வரலையா, பட் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு, இன்னைக்கே அதில் சைன் வாங்கணும், கொஞ்சம் நீ போய் வாங்கிட்டு வரியா? ஏன் உனக்கு சைன் வாங்கிட்டு வர ஹோட்டலில் வர ஆளே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இருக்காங்க ஆனால் எல்லாரும் ஓரளவுக்கு பொறுப்பாக பண்ண மாட்டாங்கல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் என் நேரம் அப்படின்னு ஹீரோயின் தூக்கத்துலேயே அந்த ஃபைல் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ வந்து, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேனா, இந்த ஃபைலில் சீக்கிரமாக சைனை போட்டு கூட, நான் கிளம்புறேன், எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி உள்ள வா, வந்து உட்காரு, நான் கொஞ்ச நேரத்துலேயே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ளே வந்து முதல்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உட்காடுறாங்களா, அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. சீனை கட் பண்ண நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. ஐயோ இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா, இது என்ன கோட்லாம் இருக்கு, யார் எனக்கு போத்தி விட்டது அப்படின்னு யோசிக்கும் போதே, நான் சமைச்சு முடிச்சிட்டேன், வந்தா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். ஓ நீ தான் போத்தி விட்டியா, அட நீ நிறைய சமைச்சு வச்சிருக்க போல இருக்கே அப்படின்னு கேட்குறா. ஆமாம் உனக்காகவே நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு, வாவ் இதோட வாசமும் சூப்பராக இருக்குது, சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, யார் சமைச்சது, டேஸ்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின், அது இருக்கட்டும், வீட்டில் நான் பார்த்தேன் இந்த டிசீஸ் ரிலேட்டடாக நிறைய புக் நீ வச்சுருக்கியே, எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு கேட்க, சும்மா சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட்றான். அப்போ ஹீரோயின், உன்கிட்ட ஒன்று அப்படின்னு வராங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. சொல்லு, ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு மறைக்கிற, வர வர உனக்கு என்கிட்ட அதிகமாக பொசஸ் வேறு ஆகிட்டு இருக்கு, என்ன விஷயம் தெரியலை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்கிறா. ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அது அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்படின்னு அவன் கேட்க, விடு எனக்கு தெரியுது உன் லெவலுக்கெலாம் நான் செட் ஆக மாட்டேன், மேபி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண போகிறேன்னு யார் உன்கிட்ட சொன்னது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னது? ஆமாம் எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு வெக்கமாக வந்துடுது. அதோட ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ பற்றியே யோசிக்கிறாங்க. பஸ்ஸில் இருக்கும் போது கூட ஹீரோ வந்து கிஸ் பண்ணுற மாதிரியே ஹீரோயினுக்கு தோணிகிட்டு இருக்கு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் முழிக்கிறாங்க. பார்த்தா காலையிலேயே ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் ஹீரோ வாங்கி கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இன்னும் சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கு. தென் ஹீரோயின் கிளம்பி வேலைக்கு போகும்போது அப்பயுமே ஹீரோ அந்த பிளேஸில் நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி எனக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன்லாம் கொடுக்காத, இதை மட்டும் யாராவது கவனிச்சாங்க பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல, ஆனால் என்ன அப்படின்னு ஹீரோ கிஸ் கொடுக்குறான். இந்த டைம்னு பார்த்து ஷியா உள்ள வர, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க பாரு, ஒரே தூசியாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி திட்டான். அங்கிருந்து போக ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோவோட அப்பா வந்திருக்காரு. பட் ஹீரோ ஒரு மாதிரியாக அவங்க அப்பா கிட்ட போக,
ஓகே, ஹோட்டலோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு? அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு லிங் ஓடி வரா. லிங்க பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட அப்பா அவ்ளோ சந்தோஷமா லிங் கிட்ட சிரிச்சுட்டு, சரி சரி வா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். டேய் நீயும் வாடா அப்படின்னு ஹீரோவ கூப்பிட, எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு அவரு சொல்றாரு. என்னடா பெரிய வேலை? இவள விட்டுட்டு நீ எங்க போற? வா வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம போய் சாப்பிடுறாரு. அப்போ லிங் கேட்கிறா, என்னாச்சு? ஏன் உன்னோட ஃபேஸ் இப்படி இருக்கு? சாப்பாடு பிடிக்கலையா? அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸை வைக்க, டேய் என்னடா நீ பண்றத பார்த்தா லிங்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்ட போல இருக்கே அப்படின்னு அவர் கேட்க, இங்க பாருங்கப்பா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணக்கூடாதுன்ற உரிமை என்கிட்ட இருக்குதானே அப்படின்னு கேட்க, அந்த உரிமைலாம் உன்கிட்ட இல்லை. சின்ன வயசுலேருந்து நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் தான் டிசைட் பண்ணேன். இப்பயும் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா போதும் நிறுத்துங்க. எனக்குன்னு எதுவும் சொந்தமான முடிவே எடுக்கக்கூடாதா என்ன? எல்லா முடிவையும் நீங்க தான் எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருந்தாலும் நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு லிங்க கை காமிக்க ஹீரோ செம்ம காண்டாகி அங்கிருந்து வந்துடுறாரு. பட் அப்ப லிங்க் பின்னாடியே போய், இங்க பாரு நீ அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்க பாரு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுத்தமா ஐடியா இல்லை. நான் உன்னை அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, அப்படின்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு இவ கேட்கும் போது, ஏற்கனவே அந்த லின் சொல்லியிருப்பான்ல, யார் மேலேயாவது நமக்கு லவ் இருந்ததுன்னா அவங்க கிட்ட போகும்போது நம்ம ஹார்ட் வேகமாக துடிக்கும்னு, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவ அதை செக் பண்ணணும்னு வேகமாக ஹீரோ கிட்ட போகிறா. ஹார்ட்டெல்லாம் வேகமாக துடிக்கவே மாட்டுது. உடனே இவ என்ன துடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இதை தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்க்குறாங்களா, அவங்க உடனே என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. அப்போ ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இது ஹோட்டல் வேலை பார்க்குற இடம், நீங்கள் கொஞ்சிக்கிற இடம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்தா அந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டே வரும்போது ஹீரோயின் இதை பார்க்குறாங்களா, உடனே அவங்க சிகரெட்டை பிடுங்கிட்டு, இது ஹோட்டல் இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல சார், ஹோட்டலுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் சார். உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க, உனக்கு எவ்வளோ தைரியம், நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது, யார் சார் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சண்டைக்கு போக, டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்து, இரு இதை நானே பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ஹீரோயினும் முறைச்சிட்டே போகிறாங்க. பட் ஹீரோட அப்பா, யாரா இது அப்படின்னு கேட்க, அதான் நான் சொன்னல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு, அந்த பொண்ணு தான் இது. எனது இவளா எனக்கு மருமகளாக வரவே கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, ஆனால் இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா, என்னது அப்படின்னு அவர் ஹீரோவை அடிக்க போகும்போது, இதை தூரத்துலேருந்து ஷியா பார்க்குறாளா, அவள் வேகமாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, அங்கே பாரு ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாருல்ல, அவர் நம்ம பாஸை அடிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்ல, என்னது அடிக்க பார்க்குறாரா அப்படின்னு ஹீரோயின் கையில் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதோட இந்த ஷியா மற்ற அசிஸ்டன்ட் கிட்டேயும் போய், நம்ம பாஸை அடிக்க பார்க்குறாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்ல, அவங்களும் கையில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின், அவரை அடிக்க பார்க்குறியா நீ அப்படின்னு பாட்டில் தூக்கிட்டு வரும்போது, நம்ம ஹீரோ உடனே, ஐயோ நில்லுடி அது என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாண்டி அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா சேர்மன் இன்னாங்க உங்களுக்காக நான் வைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீட்டும் போது, ஏன்னு கத்திட்டு பின்னாடியிலேருந்து பசங்க கையில் கம்போட வர்றானுங்க. அவங்களுமே இங்கே இருக்க ஹீரோட அப்பாவை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஏதோ தரையை பெருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண, அவங்க எல்லாரையும் பயங்கரமாக ஹீரோட அப்பா திட்டி விட்டுடுறாரு. பாவம் ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கே மோசமாக போயிடுது. உடனே ஹீரோயின் ஷியாவை கூப்பிட்டு, எல்லாமே ஒன்னால் வந்ததுடி, அது ஹீரோவோட அப்பான்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி போகுது. அதை பார்த்த உடனே டக்குன்னு ஹீரோயின் கையில் இருந்த பாட்டிலில் கீழே போட்டுட்டு, அம்மா அப்படின்னு பாவமாக பார்க்குறாங்க. தென் சீனை கட் பண்ணால், நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி போணுச்சு இல்லையா, அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ணும்போது அவளே வந்து இடிச்சிட்டு, ஐயோ நீ ஒழுங்காக க்ளீன் பண்ண மாட்டியா, இங்கே பாரு நீ என் மேலே மோதிருந்தாலும் என் ட்ரெஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும், சரி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன். என்னது என்னோட ட்ரெஸ்ஸை நீ வாஷ் பண்ணி கொடுக்க போறியா? இங்கே பாரு இதெல்லாம் வாஷ் பண்ணுற ட்ரெஸ் கிடையாது, நீ வாஷ் பண்ணினா என்னோட கலர்லாம் போயிடும், ஆனால் நீ பொறுப்பாகவே வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு பயங்கரமாக ஹீரோயினை திட்டும் போது, அந்த இடத்துக்கு அந்த பாப்பாவோட அம்மா வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் முகமே மாறிடுது.
இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒருவேளை என்னோட சர்வீஸ் பிடிக்கலன்னா நீங்கள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். என் பேர் ஈரான், நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்களும் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து, உன் பேரும் ஈரானா? என் பொண்ணு பேர் கூட ஈரான் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதான் பிரிஞ்சு வந்துட்டீங்கல்ல, இப்போ இதுக்கு திரும்பவும் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஈரான் எனக்கு தெரியும், நீ தான் என் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அம்மாவும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, மன்னிப்பா? இங்கே பாருங்க, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் என்னோட அம்மாவும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை ஷியா பார்க்குறாளா? உடனே இவ போய் இந்த நியூஸை ஹோட்டலில் இருக்க எல்லார்கிட்டையுமே பரப்பி விட்டுடுறா. இதை பற்றி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வரான். நல்லா இவங்கெல்லாம் மாட்டிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன விஷயம்னு சொல்லி ஷியாகிட்டையுமே விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வரான். வந்து, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி குடிச்சிட்டே இருக்க போகிற, பாரு உன் ஃப்ரெண்டே தொல்லை தாங்க முடியாமல் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன நீயும் கிளம்பு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா என் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி அப்படின்னா உனக்கு ரிலாக்ஸ் பண்ண நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பாக்ஸிங் ப்ராக்டிஸ்லாம் எடுப்பார். அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய், உன் மனசில் இருக்க கோவம்லாம் போகிற வரைக்கும் இங்கே இருக்க பொம்மையை போட்டு நீ அடி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சும்மா இல்லை, பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு அழுகெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ வேகமாக போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட 2 பேரும் படுத்துகிட்டே பேசுகிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோவும், சில டைம் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுருந்தோன்னா ரொம்ப பாரமாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாகவே அந்த பாரம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கடன் இருந்தது, அதோட உடம்பும் ரொம்பவே சரியில்லாமல் இருந்தது. அந்த டைமில் எங்கள் அம்மா ரொம்ப சுயநலமாக அவங்கள பற்றி மட்டும் யோசிச்சுட்டு எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனால் இப்போது அவங்க மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க, அது அவங்கள பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ஆனால் அதை நினச்சிலாம் நான் இப்போ வருத்தப்படுறதா இல்லை, ஏன்னா நீ தான் என் கூட இருக்கியே, நீ என் கூட இருந்தாலே எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் அவங்களோட வேலையெல்லாம் ஹோட்டலில் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மாவோட இன்னொரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு வேணும்னே நிறையா சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கே குப்பையை போட்டுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் க்ளீன் பண்ண குப்பையை போட்டுட்டு, ஒழுங்காவே க்ளீன் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டென்ஷன் ஆகி, இதுக்கு மேலே என்னால் க்ளீன் பண்ண முடியாது, வேணும்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு அவள் வர்றா. டக்குன்னு ஹீரோனோட அம்மா வந்து அந்த பாப்பாவை போட்டு அடிச்சுட்டு, பெரியவங்கள்ட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே, மேடம் உங்கள் பொண்ணை அடிக்காதீங்க, ஒரு வேளை என் மேலே தப்பு இருக்குன்னு தோணுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போக, அவங்க அம்மா பின்னாடியே போய் பேசுகிறாங்க. ப்ளீஸ் ஈரான், என்னை இப்போ கூட மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு. நான் எதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் மன்னிக்கணும்? ஈரான் எனக்கு புரியுது, ஆனால் அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்கள் அப்பா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருந்தாரு, என்னால் அங்கே இருந்ததெல்லாம் அடைக்க முடியாது ஈரான், அவரை விட்டு பிரிஞ்சு போகிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. அதோட உங்கள் அப்பாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்குன்னு போகிறதுக்கு இடமும் இல்லை, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் வேறு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் செஞ்சதை நியாயப்படுத்திக்க விரும்பலை, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பொண்ணு, உன்னை பற்றி யோசிக்காமல் நான் போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, சரி போதும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நாளைக்கு நான் அப்ராட் கிளம்புறேன் என் ஃபேமிலியோட, ஈரன் ப்ளீஸ் நீயும் என் கூடயே சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? ஆமாம் ஈரன், அம்மாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, இந்த தடவை அம்மா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் ஈரன், ப்ளீஸ் என் கூட வந்துடு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. பாவம் ஹீரோயினுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. அப்போது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க அம்மா ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அப்போ ஹீரோ மட்டும் கிட்டே வந்து இந்த பாக்ஸை அவள் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அதுக்கு பதிலாக அவங்க அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. இதே டைமில் தான் நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கொடுத்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா இவங்களோட பழைய ஐடி கார்டு இருக்குது. ஆக்சுவலி ஹீரோயின் கூட இருக்கும்போது அவங்க இந்த ஐடி கார்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத்தனை வருஷமுமே இவங்களோட ஞாபகமாக அவள் இந்த ஐடி கார்டை எடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மா கொடுத்த லெட்டரை படிக்கிறாங்க.
அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இங்கே பாருமா, என்னை மன்னிச்சிடு. எனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மன்னிப்பு கேட்டால் மட்டும் எல்லாம் சரியாயிடும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீயும் என்னோட பொண்ணு தானம்மா. உன்னை மட்டும் பிரிஞ்சிருந்து என்னால் இருக்க முடியுமா? இங்கே பாரு ஈரன், வேறு வழி இல்லாமல் தான் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் எப்போதுமே நான் உன்னை குழந்தையா இருக்கும் போது உன்னை எப்படி பார்த்தனோ, எப்படி உன்னை தூக்கி வச்சு கொஞ்சினனோ, அப்போ நீ எவ்வளோ அழகாக இருந்தியோ அது எல்லாமே என் மனசில் தான் இருக்க ஈரன். தயவு செஞ்சு என் கூட வந்துரு ஈரன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுதான் ஹீரோயின்குள்ளே கோவமும் இருந்தாலும் அவங்க அம்மாவாச்சே பாசமும் இருக்க தானே செய்யும். அதனால அந்த லெட்டரை படித்த உடனே ரொம்ப அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றா. அப்போ அந்த பாய்லாலான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டு, அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து அழு அழு நல்லா அழு. சில நேரம் நம்ம வாழ்க்கை, காதல், நம்மளோட கரியரில் கூட பிரச்சனை வரும். அப்போல்லாம் அழுதா மட்டும்தான் அதுலேருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை அழுதுகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்து வழக்கம் போல் காசி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னென்னு போய் கேட்குறாங்க. அப்போ ஷியா சொல்கிறா, நீங்கள் கவனிச்சிங்களா, அந்த பாய்லாலா வந்ததுலேருந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் அந்த பாய்லாலா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை லவ் பண்ணாங்களாம். ஆனால் அவர் திடீர்னு இவங்களை விட்டு போயிட்டாங்களாம். அதனால தான் அவங்க இப்போ ரொம்பவே சோகத்தில் இருக்காங்களாம். அதோட நான் காலையில் பார்க்கும்போது கூட அவங்க மாடி மேலே ஏறி நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கேருந்து குதிக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்ல, அடி பாவீங்களா, அங்கே அவங்க குதிக்க போகிறாங்க, நீங்கள் இப்படி கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் வேகமாக அங்கே ஓடி போகிறாங்க. அவங்களும் அங்கே மேலே ஏறி நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக பேசிப்போம், கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன்னு நினச்சியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பின்ன இல்லையா, வேறு எதுக்கு அங்கே நிற்கிறீங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அது என்னோட பழைய காதலை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன். பழைய காதலா, அது என்ன அப்படின்னு கேட்குறா. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் லவ். அவனை இதே ஹோட்டலில் ஒரு கல்யாணத்தில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி அவன் தான் அந்த கல்யாணத்தையே எடுத்து நடத்திட்டு இருந்தான். அவனை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, அவனுக்கும் பிடிச்சிருச்சு. அதோட காதலிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் திடீர்னு அவன் என் லைஃப்லேருந்து காணாமல் போயிட்டான். எங்கே போனானே தெரியல. நானும் அவனை ரொம்ப நாளாக தேடி தேடி அலைஞ்சிட்ருக்கேன். எனக்கு போகிறதுக்கு வேறு இடமும் இல்லை. அதான் அவனை ஃபஸ்ட் டைம் இந்த ஹோட்டலில் தானே மீட் பண்ணேன். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இங்கே வந்தேன். வந்தப்போ சும்மா இங்கே மாடியில் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இங்கே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ஸோ ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. டைரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து அந்த பாய்லாலாவோட பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி தர சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ உடனே, இங்கே பாரு, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதோட அது நம்ம பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்ல, தெரியும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட சிங்கர் ஃப்ரெண்டு இருப்பா இல்லையா, ஆக்சுவலி அவள் ஒரு சாதாரண சிங்கர் தான். இந்த யூடியூப்லலாம் பாடி போடுவாங்கல்ல ஓனா, அந்த மாதிரி. பட் இப்போது ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் பாடி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அங்கே இருக்கவங்க ரொம்ப சின்னதாக ட்ரெஸ் போட சொல்கிறாங்க, ரொம்ப மேக்கப் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அதுக்கப்புறமா வேறு ஒரு கம்பெனியில் போய் இவளோட பாட்டெல்லாம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அங்கேயுமே பாட்டெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால் அவங்க அம்மா அதுக்கு மேலே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உன் வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நீ என்னன்னா இன்னும் பாட்டுன்னு சுற்றிட்டு இருக்க, உன்னை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்களா. இவளுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே பொத்துன்னு விழுந்துடுறா. கட் பண்ணால் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நம்ம ஹீரோயினும், ஏண்டி காலையிலேருந்து நீ சாப்பிடவே இல்லையாடி, எதுக்கு கீழே மயங்கி விழுந்த அப்படின்னு கேட்க, இல்லடி காலையிலேருந்து ரொம்ப வேலை, அதான் நான் சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, சரி சாப்பிடாததால தானே விழுந்த, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு வரா. சொல்லு என்னாச்சு? வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறா. அடப்போடி, சரிவா சாப்பிடுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. பாய்லாலா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ஹோட்டல்லேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது கடைசியாக ஒரு தடவையாவது என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்த்துட மாட்டேனா அப்படின்னு ஏங்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராரு. அவரை பார்த்த உடனே பாய்லாலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. தென் 2 பேரும் தனியாக வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. அப்போது என் கால் 2ம் செயலிலேருந்து போயிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும்னு, ஆனால் என்னால் முடியல.
எங்க நீயும் என் கூட சேர்ந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுவியோன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அவங்க, இல்லை பரவாயில்ல, உனக்கு என்ன ஆனாலும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் உன்னை விட்டு போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்னமோ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இப்போ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி அந்த கல்யாண ஈவெண்ட் நடந்தது இல்லையா, அதை பற்றி நான் செக் பண்ணேன். அப்போ தான் தெரிய வந்தது கல்யாண பையனோட ஃப்ரெண்டு தான் இவருன்னு. ஸோ அவர் அட்ரஸ் கொடுத்தாரு, அதை வச்சு தான் நான் எப்படியோ இவரை தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினும், சாரி அன்னைக்கு உங்கள் அப்பா கிட்டே நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு புரியுது, சரி இந்தா ஒரு ரெசார்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்டை நீயே எடுத்து பார்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ இந்த ஹோட்டலுக்கு வராத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் வரவேணான்னு சொல்கிற? இல்லை ரீசெண்டாக இங்கே நிறைய நடந்துருச்சு, நீயும் பாவம் தானே, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறாங்க. நைட் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணும் போது அந்த பிளேஸ்க்கு லின் வரான். நானும் உன் கூட ரெசார்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ எதுக்குடா வர்ற, நான் என் வேலை விஷயமா போகிறேன். பரவாயில்ல நீ போனா என்ன, எனக்கு என்னமோ உன் ஆளு மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது, ஸோ நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பி போகிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே அவரும் கிளம்பி வராரா. அப்போ பாதியிலே ஹீரோவோட அப்பா வந்து, எங்கடா போகிற? அது ஒரு வேலை விஷயமா ரெசார்ட்டுக்கு போகிறேன். ஓ ரெசார்ட்டுக்கு போறியா, அதோ லிங்கையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோ வர வழி இல்லாமல் அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் லின்னும் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த ரெசார்ட்டோட டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள நம்ம ஹீரோவும் மிஸ் லிங்கும் நின்றுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டு வச்சு, யாரை கேட்டு அவளை கூப்பிட்டுட்டு நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறா. அது இருக்கட்டும், நீ யாரை கேட்டு லின்னு கூப்பிட்டுட்டு இந்த பிளேஸ்க்கு வந்த அப்படின்னு கேட்கும் போது, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் என் கூடவே வந்துட்டான், அதே தான் எனக்கும், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் என் கூடவே வந்துட்டா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஒன்று அப்படின்னு ஹீரோயின் கோவத்தில் அங்கேருந்து போயிடுறாங்க. தென் நைட்டு எல்லாரும் தூங்க போகும்போது நம்ம ஹீரோயின் டோரை தட்டிகிட்டே இருக்காரு. என்ன உனக்கு பிரச்சனை? அது ப்ரெஷ்ஷை வச்சுட்டு வந்துட்டேன், உங்ககிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரஷ் இருந்தால் கூட அப்படின்னு சொல்ல ப்ரெஷ்ஷை கொடுக்குறா. திரும்பவும் கதவை தட்டுறாரு. இப்போ என்ன வேணும்? டவல் இருந்தால் கொடுக்குறியா, என்கிட்ட டவல் இல்லை அப்படின்னு சொல்ல, என்கிட்டையும் டவல் இல்லை போ அப்படின்னு ஹீரோயின் கதவை மூடுறா. பட் ஹீரோ மறுபடியும் கதவை தட்ட, ஸோ உனக்கு என்னதான்டா பிரச்சனை? இங்கே பாரு, இது ஒன்றும் நம்மளோட ஹோட்டல் கிடையாது, இது வேற ஒரு ரெசார்ட். உனக்கு ஏதாவது வேணும்னா இங்கே இருக்க ரூம் சர்வீஸ்க்கு தான் நீ கால் பண்ணணும், என்ன கூப்பிடக்கூடாது. அதோட இந்த டவல் தானே வேணும், பூடிடா அப்படின்னு ஹீரோயின் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் தட்டுவானான்னு பார்க்குறாங்க, தட்டலை. ஸோ ஹீரோயின் ஓப்பன் பண்ணி, ஏதாவது கூப்பிட்டியா என்ன அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி என்ன மக்கு அப்படின்னு ஹீரோயின் கதவை மூடிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். பாய்.